அனைவருக்கும் வணக்கம். கிருபாச்சாரியார் எவ்வாறு தோன்றினார் என்பதையும், துரோணர் எவ்வாறு பிறந்தார் என்பதையும், அஸ்வத்தாமன் எவ்வாறு ஜெனித்தான் என்பதையும், தானம் பெறுவதற்காகவும் தனுர்வேதத்தையும் மற்றும் பல அஸ்திர கலைகளையும் கற்பதற்காக துரோணர் மகேந்திரமலைக்கு சென்று பரசுராமரை சந்தித்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம். பரசுராமர் தன்னிடம் தானம் பெற வந்த துரோணரிடம் தன்னிடம் உள்ள அனைத்தையும் கொடுத்துவிட்டு அவ்விடத்தை விட்டு வனத்திற்குள் பிரவேசிக்க முற்பட்டார். அப்போது அந்த மகா ஆத்மாவான பரசுராமரை நோக்கி, பரத்வாஜருக்கு பிறந்த துரோணன் என்ற பெயருள்ள நான் திரவியத்தை தேடி உங்களிடம் வந்திருக்கிறேன் என்பதை அறிவீராக என்று சொன்னார். சத்திரியர்களை எல்லாம் அழித்த அந்த மகா ஆத்மாவாகிய பரசுராமர் துரோணரை நோக்கி, பிராமணரே, உனக்கு நல்வரவு, உனக்கு யாது வேண்டும், தெளிவாக சொல் என்று சொன்னார். அதை கேட்ட துரோணர், யுத்த வீரர்களில் சிறந்தவரும் அநேக தனங்களை கொடுக்க போகிறவரும் ஆகிய பரசுராமரை நோக்கி, சிறந்த தவம் உள்ளவரே, நான் அளவற்ற தனத்தை வேண்டுகிறேன் என்று சொல்ல, இங்குள்ள பொன்னும் மற்ற என்னென்ன பொருள் உண்டோ அவை அனைத்தும் என்னால் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டன. அவ்வாறே அநேக நகரங்களை மாலை போல் அணிந்த இந்த கடல் சூழ்ந்த பூமியை முழுவதும் காசியபருக்கு நான் கொடுத்து விட்டேன். இப்போது என்னிடம் இந்த சரீரமாகிய உடம்பும் அநேக விதமான உயர்ந்த அஸ்திர சாஸ்திரங்களும் என்னிடம் மிச்சம் உள்ளன. பிராமணனே, சரீரத்தையாகட்டும், அஸ்திரங்களையாகட்டும், சாஸ்திரங்களையாகட்டும் நீ கேள். துரோணா, நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், அதை உடனே சொல் என்றார் பரசுராமர். உடனே துரோணர், அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் பிரயோகம், சம்ஹாரம், ரகசியம் இவற்றுடன் எனக்கு பூரணமாக கொடுக்க கடவீர். இதுதான் தனங்களுக்கு எல்லாம் தனம் என்று சொன்னார். ஆகட்டும் என்று சொல்லி துரோணருக்கு அனைத்து விதமான தனுர் வேதங்களையும் அஸ்திரங்களையும் பூரணமாக கொடுத்தார் பரசுராமர். அவற்றை எல்லாம் பெற்றுக்கொண்ட அஸ்திரங்களில் தேர்ந்த துரோணர் மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் நண்பனாகிய துருபதனை பார்க்க சென்றார். பாஞ்சால தேசத்தை அடைந்து துருபதனை சந்தித்த பராக்கிரமசாலியான துரோணர் துருபத ராஜனிடம், அரசே, இங்கு வந்திருக்கும் என்னை தங்களுடைய சிநேகிதன் என்று அறிவீராக என்று கூறினார். இவ்வாறு அவர் சொன்ன சொல்லை துருபதனால் பொறுக்க இயலவில்லை. ஐஸ்வர்யத்தின் கர்வம் நிரம்பிய அந்த துருபத ராஜன் கோபத்தாலும் பொறாமையாலும் புருவங்களை நெறித்து சிவந்த கண்களோடு பலவிதமாக பேசி துரோணரை அவமானப்படுத்தினார். துருபதனால் அவமானப்படுத்தப்பட்ட துரோணர் கலக்கமடைந்து பின் மிகுந்த கோபமுற்றார். துருபதனை பற்றி மனதிற்குள் ஒரு சங்கல்பம் செய்தார். அதன் பிறகு அங்கிருந்து அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தார். அஸ்தினாபுரத்தை அடைந்த துரோணர் கிருபருடைய இல்லத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைவாக சில காலம் வசித்தார். ஒரு சமயம் வீரர்களாகிய ராஜகுமாரர்கள் அஸ்தினாபுரத்திலிருந்து வெளியே போய் உற்சாகமாக பந்து விளையாடி கொண்டிருந்தனர். அவ்வாறு அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது யுதிஷ்டிரனுடைய மோதிரம் கிணற்றில் விழுந்தது. பந்தும் அதிலேயே விழுந்தது. கௌரவர்கள் அனைவரும் அந்த கிணற்றை சுற்றி இருந்தனர். எவ்வளவோ முயற்சித்தும் அந்த பந்தையும் மோதிரத்தையும் அவர்களால் எடுக்க முடியவில்லை. அதனால் வெட்கி தலைகுனிந்தனர். பிறகு அவர்களுக்கு அருகில் அக்னிஹோத்திரம் செய்து கொண்டிருப்பவரும் வறுமையுற்றும் நரைத்தும் இளைத்தும் இருப்பவரும் ஆகிய ஒரு பிராமணரை கண்டார்கள். அவர்களை கண்ட துரோணர் மெல்ல சிரித்துக் கொண்டு, உங்களுடைய சத்திரிய பலம் என்ன ஆயிற்று? பரத வம்சத்தில் பிறந்த தங்களால் கிணற்றில் இருந்து ஒரு பந்தையும் மோதிரத்தையும் எடுக்க முடியவில்லையா? நான் அவற்றை சிறு புள்ளினால் எடுத்து விடுவேன். இந்த பிடி சிறு புல்லை அஸ்திர மந்திரத்தால் மந்திரித்து இருக்கிறேன். இவற்றின் சக்தியை பாருங்கள். இந்த சக்தி மற்றவர்களிடம் இருக்காது. ஒரு புள்ளினால் பந்தை குத்துவேன், அந்த புல்லை மற்றொரு புள்ளினால் குத்துவேன், அந்த புல்லை வேறொரு புள்ளினாலும் அதை மற்றொன்றாலும் சேர்த்து நான் பந்தை எடுத்து விடுவேன் என்று சொல்லி சொன்னதை செய்தும் காட்டினார். அதை கண்ட ராஜகுமாரர்கள் வியப்படைந்தனர். பின் மோதிரத்தையும் எடுக்கச் சொன்னார்கள். பிறகு சமர்த்தரும் பெரும் புகழ் பெற்றவருமாகிய துரோணர் அம்பையும் வில்லையும் எடுத்து அவ்வம்பினால் மோதிரத்தை குத்தி அதை மேலேற்றினார். அதை ராஜகுமாரர்களிடம் ஒப்படைத்தார். இப்படிப்பட்ட ஒரு வித்தையை எவரிடமும் கண்டிராத அந்த ராஜகுமாரர்கள் அனைவரும், பிராமணரே, நீர் யார்? உங்களை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். இவ்வாறு ராஜகுமாரர்களால் கேட்கப்பட்ட துரோணர் என் உருவத்தையும் குணங்களையும் சொல்லி, பீஷ்மருக்கு என்னை தெரிவியுங்கள். மிக சிறந்த பராக்கிரமம் உள்ள அந்த பீஷ்மரே நான் யார் என்று உங்களுக்கு சொல்வார் என்று சொல்ல, ராஜகுமாரர்கள் அப்படியே என்று சொல்லி பீஷ்மரிடம் சென்று அந்த பிராமணர் சொன்னதையும் அவருடைய செயலையும் முழுவதும் உரைத்தனர். பீஷ்மர் ராஜகுமாரர்கள் சொன்னதை வைத்து அவர் துரோணர் என்பதை அறிந்து கொண்டார். ஆயுதம் பிடித்தவர்களில் சிறந்தவரான பீஷ்மர் கௌரவர்களுக்கு துரோணர் தான் தகுதியான சிறந்த ஆசிரியர் என்று எண்ணினார். உடனே தாமே நேரில் வந்து விசேஷ மரியாதைகளோடு துரோணரை அழைத்து வந்தார். அஸ்தினாபுரத்திற்கு அவர் வந்ததற்கான காரணத்தையும் மெல்ல கேட்டார் பீஷ்மர். அதை கேட்ட துரோணர் தன் மனதில் உள்ள ஆதங்கத்தை பீஷ்மரிடம் சொல்லத் தொடங்கினார். பீஷ்மரே, நான் முன்பு தனுர்வேதத்தை பெற வேண்டும் என்ற விருப்பத்தினால்
கோபத்தினாலும் அஸ்திரங்களை அடைய வேண்டும் என்ற ஆசையினாலும் அக்கினி வேஷியரிடம் சென்றேன். மனதை அடக்கி பிரம்மச்சாரியாக பலகாலம் அவருக்கு சிஷ்யனாக இருந்தேன். பாஞ்சால தேசத்தவனும் மகா பலசாலியும் பிரபுவுமான யக்ஞசேனன் என்ற ராஜகுமாரனும் அவரிடம் அஸ்திரம் பயில அங்கே வந்திருந்தான். அங்கே அவன் எனக்கு நண்பனாகவும் உதவி செய்பவனாகவும் அன்பு உள்ளவனாகவும் இருந்தான். சிறு வயது முதல் வெகுகாலம் வரையில் என் மீது அவன் பிரியம் மிகுந்தவனாக இருந்தான். நானும் அவன் மீது அவ்வாறே அன்போடு இருந்தேன். ஒரு சமயம் என் நண்பன் என்னை பார்த்து, துரோணா, மகா ஆத்மாவாகிய என் தந்தைக்கு நான் அன்பு புதல்வன். அந்த பாஞ்சால ராஜா எனக்கு எப்போது ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய போகிறாரோ அப்போது அதில் பாதி ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சத்தியம் செய்தான். என்னுடைய போகங்களும் தனங்களும் சுகங்களும் உம்முடையது என்று சொன்னான். அவனுடைய வார்த்தைகள் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. இவ்வாறு சொல்லி அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொண்ட பிறகு என்னால் கௌரவிக்கப்பட்டு தன் நாடு திரும்பினான் துருபதன். அப்போது முதல் அவன் சொன்ன அந்த சொல்லை எப்போதும் நான் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தேன். என் பிதாவின் கட்டளைப்படி புத்திரனை பெறுவதற்காக புகழ் பெற்றவளும் சிறந்த புத்தியுள்ளவளும் மகா பதிவிரதையும் அக்னிஹோத்திரத்திலும் வேள்வியிலும் இந்திர ஜெயத்திலும் எப்போதும் ஊக்கமுள்ளவளுமாகிய சரத்வானுடைய புத்திரியான கிருபியை விவாகம் செய்து கொண்டேன். அந்த கௌதமியாகிய கிருபி பயப்படத்தக்க சாமர்த்தியத்தையும் செய்கையையும் உடையவனுமாகிய சூரியனுக்கு ஒப்பான பிரதாபம் கொண்ட அஸ்வத்தாமா எனும் ஔரச புத்திரனை பெற்றாள். புத்திரனை பெற்ற நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். அங்குள்ள தனிகர்களுடைய பிள்ளைகள் பசுவின் பாலை குடிக்க கண்டு குழந்தையான அஸ்வத்தாமன் எனக்கும் பசுவின் பால் வேண்டுமென்று அழுதான். அந்த சம்பவம் என்னை திசைமயங்க செய்தது. எனது புத்திரனுக்காக சுத்தமான தனத்தை தர்மமாக சம்பாதிக்க நினைத்து அந்த தேசமெல்லாம் இந்த கோடி முதல் அந்த கோடி வரை பலமுறை சுற்றித் திரிந்தும் பால் கறக்கும் ஒரு பசு எனக்கு கிடைக்காமல் போனது. அரிசி மாவின் நீரை பால் என்று சொல்லி என் புத்திரனுக்கு கொடுத்து அவனை ஏமாற்றினேன். என்னுடைய புத்திரனும் அரிசி மாவினுடைய நீரை குடித்து தானும் பால் குடித்ததாய் எண்ணி ஆனந்த கூத்தாடினான். அப்படி கூத்தாடி கொண்டிருந்த எனது புத்திரன் பிள்ளைகளால் சூழப்பட்டு பரிகாசம் செய்யப்படும் நிலையை அடைந்தான். இக்காட்சியை பார்த்த எனக்கு வருத்தம் உண்டானது. ஏழையான துரோணனால் அவன் புதல்வனுக்கு என்ன உதவி செய்திட முடியும்? அவனுக்கு தனம் கிடைப்பதில்லை. அவனுடைய பிள்ளை பாலின் மேல் கொண்ட ஆசையால் கரைத்த அரிசி மாவை குடித்து ஆனந்தம் கொண்டு நானும் பால் குடித்தேன் என கூத்தாடுகிறான் என்று பேசிக்கொள்ளும் மக்களின் சொல்லை கேட்ட பிறகு என் அறிவு விழுந்தது. நான் எனக்குள்ளே என்னையே நிந்தித்துக் கொண்டு, நான் பிராமணர்களால் விடப்பட்டு இகழப்பட்டவனாக வசித்தாலும் வசிப்பேன், பொருளாசைப்பட்டு பிறரிடம் மிக இழிவான சேவையை செய்ய மாட்டேன் என்று மனதில் நினைத்தேன். பீஷ்மரே, இவ்வாறு நினைத்த பிறகு நான் எனது பத்னியையும் என் பிரியமான புத்திரனையும் அழைத்துக் கொண்டு பழைய சிநேகத்தை அனுசரித்து துருபதனிடம் சென்றேன். துருபதனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு அவன் மன்னனானதை கேட்டதும் அவனுடைய சிநேகத்தையும் அந்த வாக்கையும் நினைத்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். அம்மகிழ்ச்சியோடு என்னுடைய நண்பனான துருபதனை காணச் சென்றேன். துருபதனிடம் சென்றபோது அவன் என் நண்பன் என்பதை முன்னிட்டு, துருபத மகாராஜாவே, என்னை உங்களுடைய சிநேகிதன் என்று அறிவீராக என்று சொன்னேன். துருபதனிடம் சிநேகிதனைப் போலவே நெருங்கி சந்தித்தேன். ஆனால் அவன் என்னை முன்பின் அறியாதவன் போல சிரித்துக் கொண்டே என்னை அவமானப்படுத்தினான். பிராமணரே, உன்னுடைய புத்தி திருந்தவில்லை, நல்ல பொருத்தமுள்ளதா இல்லை. அதனால்தான் என்னை பார்த்து நான் உமக்கு சிநேகிதன் என்று துணிந்து பேசுகின்றீர். புத்தி குறைவுள்ளவரே, அபிவிருத்தியில் இருக்கிற மன்னனுக்கு அதிர்ஷ்டமும் பொருளும் இல்லாத உம்மை போன்ற இவ்வகையான மனிதர்களோடு சிநேகம் இருப்பது எங்கும் இல்லை. உள்ள சிநேகமும் மனிதன் முதிரும் போது நாளடைவில் தளர்ந்து போகின்றன. எனக்கு உன்னுடன் சிநேகம் உன்னுடைய சாமர்த்தியத்தை பார்த்து முன்னே உண்டானது. இவ்வுலகத்தில் எவருடைய சிநேகமும் அழியாமல் நிற்பதில்லை. சிநேகத்தை பெண்ணாசை அழித்துவிடும், கோபமும் அழித்துவிடும். இவ்வாறு ஒரு காரணத்தை பற்றி உண்டான பழமையாய் போன சிநேகத்தை நீ ஆதாரமாக பற்றாதே. பிராமணரே, எனக்கு உன்னுடைய சிநேகம் காரியத்தை பற்றி உண்டாகி இருந்தது. அது இப்போது இல்லை. தரித்திரன் தனவானுக்கும் மூர்க்கன் வித்வானுக்கும் பேடியானவன் சூரனுக்கும் சிநேகராவதில்லை. சிநேகிதன் என்பதை முன்னிட்டு ஏன் என்னை விரும்புகிறீர்? எந்த இருவருக்கும் ஐஸ்வர்யம் சமமாக இருக்குமோ, எந்த இருவருக்கும் கல்வி கேள்விகள் சமமாக இருக்குமோ, அவ்விருவருக்கும் தான் சிநேகமும் திருமண சம்பந்தமும் பொருந்தும். வலுத்தவனுக்கும் இளைத்தவனுக்கும் பொருத்தம் இராது. வேதம் ஓதாதவன் வேதம் ஓதுபவனுக்கு சிநேகிதனாக முடியாது. ரதம் உள்ளவன் ரதம் இல்லாதவனுக்கு நேசனாக முடியாது. ராஜ்யம் இல்லாதவன் ராஜாவுக்கு சிநேகிதனாக முடியாது. சிநேகிதன் என்று சொல்லி என்னிடம் ஏன் வந்தீர்? எனது ராஜ்யத்தில் பாதியை உமக்கு தருவதாக நான் உரைத்ததாக எனக்கு தெரியவில்லை. அது என் நினைவிலும் இல்லை. பிராமணரே, ஒரு ராத்திரி மட்டும் நீர் விரும்பிய உணவை உமக்கு கொடுப்பேன், வேறெதையும் என்னிடம் எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்லி என்னை அவமானப்படுத்தினான் எனது நண்பனான துருபதன். இவ்வாறு துருபதன் என்னை அவமானப்படுத்திய பிறகு கோபம் கொண்ட நான் அவனை பற்றி ஒரு சங்கல்பம் செய்து கொண்டேன். குணங்கள் நிரம்பிய ராஜகுமாரர்களை சிஷ்யர்களாக வேண்டி இங்கே ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தேன் என்று துரோணர் தான் பட்ட கஷ்டங்களையும், துருபதனால் அவர் அவமானப்படுத்தப்பட்டதையும், எதற்காக ஹஸ்தினாபுரத்தை வந்தடைந்தார் என்பதையும் பீஷ்மரிடம் சொல்லி முடித்தார்.
அதை கேட்ட பீஷ்மர், தங்கள் வரவு நல்வரவாகட்டும். நல்ல அஸ்திர வித்தைகளை கௌரவர்களுக்கு கொடுங்கள். கௌரவர்களின் இல்லத்தில் விசேஷமாக கௌரவிக்கப்பட்டு சகல சந்தோஷங்களையும் அனுபவியுங்கள். கௌரவர்களுக்கு உள்ள தனம், ராஜ்யம், தேசங்கள் ஆகிய எல்லாவற்றிற்கும் நீங்களே முதன்மையானவர். மற்ற எல்லோரும் தங்களுக்கு ஏவல் செய்வார்கள். நீங்கள் வேண்டியது எதுவோ அது செய்யப்பட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பிராமணரே, நீங்கள் வந்தது மிக்க சந்தோஷம். எங்களுக்கு உதவி செய்யவே நீங்கள் வந்திருக்கிறீர். நன்றி என்று பீஷ்மர் கூறினார். அவமானம் என்ற தீயில் வெந்து கொண்டிருக்கும் துரோணரின் கோபஜுவாலை அடுத்து என்ன செய்யும்? காத்திருங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.